ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்ஸ்ரீ விலாக். அனைவருக்கும் மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம பெதப்பம்பட்டி மாலை கோயில் வந்திருக்கோம். மாலை கோயில் என்னென்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத பார்க்க போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெதப்பம்பட்டி மாலை கோயில் தான் போயிட்டுருக்குறோம். பொள்ளாச்சி டு தாராபுரம் ரோட்டில் பொள்ளாச்சிலேருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பெதப்பம்பட்டிங்கிற இடத்துலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் உள்ளே போகணும். உள்ளே போனோம்னா இந்த இடம் தான் அந்த மாலை கோயில் அமைஞ்சிருக்கக்கூடிய இடம். இங்கே வருஷம் மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். ஃபுல்லாக கடைக தூரியன்னு அருமையாக அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல தான் இந்த வருஷம் நாங்கள் வந்திருக்கிறோம். நேராக வந்து ஃபஸ்ட்டு கோயிலுக்கு வந்து சாமி தரிசனம் முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு உள்ளே வந்திருக்கிறோம். சாயங்காலம் நாங்கள் வரும்போது மணி 3, கூட்டம் அதிகமாக இல்லை. கோயிலுக்குள்ளேயும் கொஞ்சம் கூட்டம் ஃப்ரீயாக இருக்குது. உள்ளே போய் ஃபஸ்ட்டு தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் வரலாம் வந்திருக்கிறோம். இதுதான் கோயிலுக்குள்ளே. வாங்க க்யூ வழியாக உள்ளே போய் கோயிலுக்குள்ளே போய் தரிசனம் பார்க்கலான்னு உள்ளே போகிறோம். கோயிலுக்குள்ளே வந்தோம்னா இந்த இடத்துல ஒரு மாட்டுடைய உருவம் வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே விவசாயிகள் தங்களுடைய வளர்ப்பு மாடு ஆடுகளுக்கெல்லாம் வந்து எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் நல்லா வாழணும் அப்படிங்கிறத வேண்டுதலுக்காக உருவாரங்கள் செஞ்சு கொண்டு வந்து வச்சு வழிபட்டு போகக்கூடிய இடம். இந்த கோயிலுடைய சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, விவசாயிகளுடைய செல்லப்பிராணிகளான ஆடு மாடு கோழி இவைகளுக்கெல்லாம் வந்து எந்த நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டுதலுக்காக இந்த கோயிலுக்கு வர்றது. அதுதான் இந்த கோயிலுடைய முக்கியமான சிறப்பு. அதனால தான் ஒவ்வொரு மாட்டு பொங்கல் அன்னைக்கும் இந்த கோயிலில் திருவிழாவாக கொண்டாடுறாங்க. இதுதான் நம்ம வழிபட வந்த தெய்வம். தீபாவளி நடக்குது, நீங்களும் வேண்டிக்குங்க. தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் வந்தோம்னா கோயில் முன்னாடியே இந்த மாதிரி உருவாரங்கள் செஞ்சு சேல் பண்ணுறாங்க. ஆடு மாடு கோழின்னு சொல்லி சின்னதாக உருவாரங்கள் செஞ்சு சேல் பண்ணுறாங்க. விவசாயிகளுடைய வேண்டுதலுக்காக இதை வாங்கி வச்சு வழிபட்டு போகக்கூடிய ஐதீகம் இந்த கோயிலில். அதுக்காக சேல் பண்ணுறதா இது. இப்போ பாருங்கள், குதிரை மாடு ஆடு கோழி இது மாதிரி நிறையா பொம்மைகள் செஞ்சு சேல் பண்ணுறாங்க. தங்களுடைய செல்லப்பிராணிகள் நோய் நொடியெல்லாம் வாழணும் அப்படிங்கிறதுக்காக வந்து வேண்டிட்டு போகக்கூடிய இடம் தான் இந்த கோவில். அதை தாண்டி வெளியில் வந்தோம்னா ஒரு பெரியதோ ஒரு எக்ஸிபிஷன் உள்ளே போன மாதிரி ஒரு ஃபீல். ஃபுல்லாக கடைக, விளையாட்டு ஜாமான கடை, சாப்பிட்ற ஐட்டம்னு சொல்லி ஒரு பெரியதோ ஒரு எக்ஸிபிஷன் ரேஞ்சுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பாருங்கள், காளான் பேல் பொரி பானிபூரின்னு நிறையா வெரைட்டிஸ் போட்டிருக்காங்க. அதெல்லாம் சிப்ஸு கடை அல்வா கடைன்னு நிறையா இருக்குது. ஃபுல்லாகவே முக்கால்வாசி சாப்பிட்ற ஐட்டம். அப்புறம் ஃபுல்லாக குழந்தைகளுக்கான டாய்ஸ் கடை, பாத்திர கடைன்னு எல்லாமே இங்கே கிடைக்கிது. இந்த ஏரியாவை சுற்றி இருக்கிற வில்லேஜிலேருந்து வரக்கூடிய மக்கள் எது வேணாலும் இங்கே வாங்கலாங்கிற மாதிரி ஒரு ஷாப்பிங் ஃபெஸ்டிவலாகவே இங்கே நடத்துகிறாங்க. நாங்கள் வந்த டைம் மதிய நேரம் அப்படிங்கிறனால ஒரு சில கடைகள் இப்போ தான் எடுத்து வச்சிட்ருக்காங்க. ஈவினிங் ஆக சரியான கூட்டமாக இருக்குமாம்மா. நாங்கள் உள்ளே வரும்போதே பார்க்கிங்கில் வண்டி நிறுத்துறதுக்கு இடம் இல்லை. அவ்வளோ வண்டிகை நிற்கிது. இன்னும் டைம் ஆக இன்னும் கூட்டம் அதிகமாகுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், நம்ம வர வழி ஃபுல்லாகவே சாப்பிட்ற ஐட்டம் தான் கடை ஃபுல்லாக இருக்குது. இந்த இடம் ஃபுல்லாக டாய்ஸ் கடை, வீட்டு அலங்கார பொருட்கள்னு நிறைய கடையை இருக்குது. சின்னதாக பூத்தொட்டிகள் பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. இந்த மாதிரி ஐட்டங்களும் இங்கே நிறைய கிடைக்குது. வீட்டு உபயோகப் பொருட்களும் இங்கே இருக்குது. அதே மாதிரி குழந்தைகளுக்கான டாய்ஸ் கடையை மாதிரி ஃபுல்லாக கடையை தான். ஒரு பெரிய ஒரு எக்ஸிபிஷனுக்குள்ளே போன ஒரு ஃபீல் இங்கே வரும்போது இருக்குது. இங்கே பாருங்கள், குழந்தைகளுக்கு இந்த ஐட்டம் தான் இல்லை, எல்லா விளையாட்டு சாமானுமே இங்கே கிடைக்கும். அந்தளவுக்கு பெரிய பெரிய கடைகள் போட்டிருக்காங்க. அதை தாண்டி உள்ளே வந்தோம்னா இந்த இடத்துல தூரிகள் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 வகையான தூரிகள் போட்டிருக்காங்க. இப்போ மதிய வேலைங்கிறனால கூட்டம் அதிகமாக இல்லாதனால தூரியெல்லாம் வந்து ஓடாமல் நிற்கிது. இன்னும் ஒரு 2 மணி நேரம், ஒரு 5-6 மணிக்கெலாம் வந்தீங்கன்னா சரியான கூட்டமாக இருக்கும். எல்லா தூரியலும் ஓடிட்டு ஃபுல் கூட்டமாக இருக்கும். நீங்களும் வர மாதிரி இருந்தால் வந்து பாருங்கள். பொள்ளாச்சி டு தாராபுரம் ரோட்டில் பெதப்பம்பட்டிங்கிற இடத்துலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் உள்ளே வரணும். இந்த பெதப்பண்டி ஜங்ஷன் வந்தீங்கனாலே தெரியும், வண்டி ஃபுல்லாக போயிட்டு வந்துட்டு இருக்கும். அதுதான் இந்த மாலை கோயிலுங்கிற இடம். இப்போ பாருங்கள், ராட்டன தூரி, கப்பல் தூரி, ஜிக்ஜாக்னு நிறையா தூரிகள் வச்சுருக்காங்க. ஃபேமிலியோடு வரவங்களுக்கு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டு.
இங்கே சுற்றி இருக்கிற வில்லேஜிலேருந்து ஃபுல்லாக இங்கே வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்காகவே அமைஞ்சிருக்கு. நீங்களும் இந்த மாலை கோயில் வந்து பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.